ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முந்திய வினை தீருமே. முருகப்பெருமானுடைய எத்தனையோ விரதங்களிலே அற்புதமான விரதம் தைப்பூச விரதம். கேட்டதை கொடுக்கின்ற கற்பகத்தரு, கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் நம்முடைய முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானை வணங்கி அவனுடைய பாதங்களை பற்றுபவர்களுக்கு வாழ்க்கையிலே அவன் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் தந்து அவர்களுடைய பரம்பரையையே காத்து நிற்பான் என்பதுதான் உண்மை. இப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமானுடைய தைப்பூச விரதத்தை எப்படியெல்லாம் அனுஷ்டிக்கலாம் என்ற தெளிவிற்காகத்தான் இந்த காணொளி நம்முடைய ஜெம் டிவி வாயிலாக. முருகப்பெருமான் சூரனை கூட அழிக்கவில்லை. அவனுடைய ஆணவத்தையும் கண்மத்தையும் மாயையையும் அழித்து தன்னோடு சேர்த்து கொண்டவர். ஆகவே முருகப்பெருமானை வணங்குபவர்களுக்கு நிச்சயமாக பகைவர்களின் தொல்லை இருக்காது. பகைவர்களால் ஏற்படுகின்ற பாதகங்கள் முருகப்பெருமானை வணங்குபவர்களுக்கு நிச்சயமாக அவர்களை ஒன்றும் செய்யாது. ஆனால் இந்த தைப்பூச விரதத்தை கிரமமாக கடைபிடிக்க வேண்டும். முருகப்பெருமான் நெருப்பிலே பூத்த மலர். சிவபெருமானுடைய அத்துணை அம்சங்களையும் தன்னுள்ளே கொண்டு இந்த கலியுகத்தை காப்பதற்காக அவதரித்த தெய்வம் முருகப்பெருமான். கருவிலே வளராமல் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து சுயம்புவாக தோன்றிய கடவுள் முருகப்பெருமான். அதனால்தான் முருகப்பெருமானுடைய சக்தி என்பது அளப்பரிய சக்தியாக இருக்கின்றது. சிவபெருமானுடைய சக்தி மட்டுமல்லாமல் அவன் சூரனை வெல்வதற்காக அவனுடைய தாயார் சக்தி தேவி தன்னுடைய சக்தி அனைத்தையும் திரட்டி வேலனை கொடுக்கின்றாள் முருகப்பெருமானிடம். ஆகவே முருகப்பெருமானை சரணடைந்தாருக்கு சிவபெருமானுடைய கருணையும் கிடைக்கும், பார்வதி தேவியின் கருணையும் கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகம், கேட்டவர்க்கு கேட்டவரும் கொடுக்கின்ற அற்புத தெய்வம். அதாவது ஒரு சிறிய உதாரணம் சொல்கின்றேன். நமக்கு அரசாங்க வகையிலே ஏதேனும் ஒரு காரியம் நடைபெற வேண்டும், நியாயமான காரணமாக இருக்கலாம். ஆனால் அதற்கு அதிகாரிகளை போய் பார்க்கின்றோம். இந்த அதிகாரி இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா என்று நம்மை ஒரு 10 முறையேனும் போக வர வழைக்கின்றார். ஆனாலும் நாம் அந்த அதிகாரியை பற்றி கொண்டுதான் இருக்க வேண்டும். காரணம், நம்முடைய வேலை முடிய வேண்டும். அவர் கையெழுத்திட்டால்தான் அந்த வேலை நடக்கும். சரி, ஆனால் நமக்கு அரசாங்கத்தினுடைய மேலிடத்தையே தெரிந்திருந்தால் நாம் இதற்காக அலைவோமா? சற்று யோசித்து பாருங்கள். நான் லௌகீகமாக இந்த உதாரணத்தை சொல்கின்றேன். அலைய மாட்டோம். நமக்கு அரசாங்கத்திலே இந்த அதிகாரிக்கு உத்தரவிடுகின்ற அதிகாரி யார்? அந்த அதிகாரியை நமக்கு நன்றாக பரிச்சயம். நாம் ஃபோன் செய்தால் உடனே எடுத்து பேசுபவர் என்றால் அவரிடம் என்ன சொல்வோம்? இதுபோல் எனக்கு ஒரு காரியம் நடைபெற வேண்டும், மனு கொடுத்திருக்கின்றேன், அந்த அதிகாரிக்கு நீங்கள் சொன்னீர்கள் என்றால் முடிந்துவிடும் என்றால் அவர் அந்த அதிகாரிக்கு உடனடியாக செய்தியை அனுப்பி நமக்கு வேண்டப்பட்டவர் உடனே அவருடைய காரியத்தை முடித்து கொடு என்று சொன்னால் இந்த அதிகாரி மறுத்து பேசுவாரா? பேச மாட்டார். அதுபோலத்தான் முருகப்பெருமான் எல்லா சிவபெருமானுடைய சக்தியையும் பார்வதி தேவியினுடைய சக்தியையும் பெற்ற அம்சம். ஆகவே நவக்கிரகங்கள் அத்துணையும் சிவபெருமானுடைய ஆளுகைக்கு அடக்கம். இப்போது சிவபெருமானுடைய அம்சமாய் இருக்கின்ற முருகப்பெருமானை நாம் தொழுகின்றோம். முருகப்பெருமானுக்கு உகந்த பக்தனாக இருக்கின்றோம். முருகனை தவிர
வேறு தெய்வம் இல்லை என்று அவனுடைய கால்களை பற்றி கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது நவக்கிரக தோஷங்கள் நம்மை தாக்குமா? நிச்சயமாக தாக்காது. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற பெயர் சொல்ல கலங்குமே. அதனால்தான் இந்த வார்த்தையை சொல்லி வைத்தார்கள். அருணகிரிநாத பெருமான் வாழ்க்கையிலே சிற்றின்பத்திலே மூழ்கி திளைத்தவர். ஆனால் முருகப்பெருமான் அவரை ஆட்கொள்ள வேண்டும் என்ற நினைத்தவுடனேயே அவருடைய பாவங்கள் அனைத்துமே கரைந்து போனது. அவரை பீடித்திருந்த தொழுநோயானது, அந்த தொழுநோய்க்காகத்தான் அவர் அருணாச்சலம் மலையின் மேலே ஏறி தற்கொலை செய்து கொள்வதற்காக விழுந்தார். ஆனால் அவரை முருகப்பெருமான் தடுத்தாட்கொண்டதோடு அவருக்கு சென்றுவிட்ட அந்த இளமையையும் திருப்பி தந்து முத்தை தருபத்தை திருநகை என்று திருப்புகழை பாட வைத்தார். எப்படிப்பட்ட கருணை முருகப்பெருமானுடைய கருணை! ஆகவே இந்த முருகப்பெருமானுடைய இந்த விரதத்தை நாம் அனுஷ்டிக்கும் போது நமக்கு வந்திருக்கின்ற வினையும் சென்றுவிடும், வர இருக்கின்ற வினைகளும் சென்றுவிடும் என்பதுதான் உண்மை. ஆகவே தைப்பூச விரதம், இந்த தைப்பூச விரதம் என்பது கார்த்திகை மாதம் மாலையிட்டு தை மாதத்திலே முருகப்பெருமானை தரிசிப்பார்கள் பூசம் அன்று. இதற்கு இந்த 2 மாத காலம் விரதம் இருப்பவர்கள் பல லட்சம் பேர். ஐயா, என்னால் 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாது, என்னுடைய இல்லத்து சூழ்நிலை அப்படி முடியாது என்றால் ஒரு 21 நாட்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கலாம். பாத யாத்திரை செல்வதாக இருந்தால் நிச்சயமாக இந்த 1 மண்டல விரதம் இருந்தே ஆக வேண்டும். பாத யாத்திரை செல்பவர்கள், இல்லை நான் பாத யாத்திரை செல்லவில்லை, அருகிலே இருக்கின்ற முருகப்பெருமானை சென்று வணங்கப் போகின்றேன் என்று நினைப்பவர்கள், இல்லத்திலே முருகப்பெருமானுடைய திருவிக்கிரகம், அதாவது திருவிக்கிரகத்து பூஜை என்பது இந்த விரக்கடை அளவு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட விக்கிரகத்தை வீட்டிலே வைத்து பூஜை செய்யலாம். அப்படிப்பட்ட விக்கிரக பூஜை செய்பவர்கள் 1 மண்டல விரதம் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. தினம்தோறும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள், முருகப்பெருமானுடைய சஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம் இவற்றையெல்லாம் படித்து விரதத்தை மேற்கொள்ளலாம். அபிஷேகம் அனுதினமும் செய்வது என்பது மிகவும் நல்லது. இல்லத்திலே பூஜை செய்யும் அடியார்கள். அதேபோல் தைப்பூச தினத்தன்று அதிகாலையிலே எழுந்து நீராடி நீர் பூசி, திருநீறு பூசுவதற்கு நாம் வெட்கப்படக்கூடாது. திருநீரை அங்கமெல்லாம் பூசி முருகப்பெருமானை வணங்க வேண்டும். நீரில்லா நெற்றி பாழ் என்று சொல்வார்கள். திருநீர் அணிந்து உள்ளம் முருக முருகப்பெருமானை வணங்கி அன்றைய நாளிலே விரதத்தை கடைபிடிக்கலாம். அதேபோல் வயதானவர்கள், சர்க்கரை வியாதி போன்ற உடல் உபாதைகள் இருக்கின்றவர்கள் நிச்சயமாக பட்டினியாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அவர்கள் நீராகாரமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் முருகப்பெருமானை அன்றைய நாளிலே நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அசையாத பக்தி அது இருக்க வேண்டும். அந்த பக்தியோடு முருகப்பெருமானை பணிந்து காலையிலே முருகன் கோவிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேக ஆராதனைகளை கண்டு அன்னதானத்திற்கு உங்களால் இயன்ற உதவிகளை எல்லாம் செய்து மாலையிலே மீண்டும் நீராடி நீரு பூசி முருகப்பெருமானுடைய பக்தி பாடல்களை பாடி ஸ்லோகங்களை சொல்லி கற்பூர ஆரத்தை காட்டி அதன் பிறகு உங்களுடைய விரதத்தை முடித்து கொண்டு இரவு உணவு உண்ணலாம். கர்ப்பஸ்ரீகள் நிச்சயமாக விரதம் என்பதை இருக்கக்கூடாது. முருகப்பெருமான் பிள்ளை வரம் தருகின்ற தெய்வம். ஆகவே இந்த தைப்பூச விரதம் இருந்தால் நிச்சயமாக பிள்ளை பேறு அமையும். ஆகவே பிள்ளை பேர் இல்லா தம்பதிகள் அவசியம் இந்த விரதத்தை காத்து சத்சந்தான பிராப்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த கருணை கடலான கந்தன் எத்தனையோ விரதங்கள், நான் முன்பே சொன்னது போல்
சஷ்டி விரதம் இருக்கின்றது, கிருத்திகை விரதம் இருக்கின்றது, இப்படி எல்லா விரதங்களும் இருக்கின்றது. எல்லாமே உகந்தவைதான். என்றாலும் இந்த தைப்பூச விரதம் என்பது பகைவர்களால் நமக்கு ஏற்படுகின்ற தொல்லைகள், ஏவல் பில்லி சூனியம் மற்றும் இந்த பிள்ளை பேறு, தொழிலிலே தடங்கல்கள், முன்னேற விடாமல் தடுக்கின்ற பல இன்னல்கள், இவையெல்லாம் போக்கும் இந்த தைப்பூச விரதம். ஆகவே தைப்பூச விரதம் இருந்து முருகப்பெருமானை பணிந்து வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். கந்தாச்சரணம், கடம்பாச்சரணம், ஆறுமுகாச்சரணம். ஆறுமுகம் இருக்க என்றென்றும் நமக்கு ஏறுமுகமே என்று சொல்லி முருகப்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.